எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறைவார்த்தை. சீடரும் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவை கூடி போய் பார்க்குறாங்க. சீடர்கள் இது மாதிரி தீட்டான, அதாவது கை கழுவாத உண்பதை நாங்கள் பார்த்தோம். யூதர்கள் பரிசேயர்கள்லாம் மூதாதையர் முறைப்படி கை கழுவி தான் நாங்கள் உண்போம். சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள்களை கழுவி தான் யூஸ் பண்ணுவோம். சொம்பு, பரணி, கிண்ணத்தெல்லாம் கழுவி தான் முறைப்படி கழுவி மரபு மீறாமல் அதை நாங்கள் பின்பற்றுறோம். சீடர்கள் மட்டும் ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றாங்கன்னு இயேசுவை கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறார் பாருங்கள். வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இவர்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். கடவுளுடைய கட்டளைகளை நாம் பின்பற்றலை. இவங்க மனிதருடைய கட்டளை என்ன? தொட்டா தீட்டு, பணக்காரங்க ஏழைங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இப்படி பார்ஷியாலிட்டி பார்த்து தான் மனிதருடைய கொள்கைகள்லாம் இருக்கும். அதை தான் நாம் பின்பற்றுறோங்கிறார். என்னுடைய கட்டளைகளை இவர்கள் வெகு சாமர்த்தியமாக புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். உதட்டளவில் தான் போற்றுறாங்க, உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறதுன்றார். ஸோ கடவுள் எதுக்கு வந்தார்? வறியவர்களின் தாழ்நிலை உள்ளவர்களையும் பாவிகளையும் தேடி தான் வராரு. அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறாரு, அவங்கள பாவத்திலிருந்து மீட்கிறாரு. ஸோ நாமும் கடவுளுடைய கட்டளைகளை நாம் புறக்கணிக்கிறோங்கிறாரு. ஸோ நம்ம கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவோம். கண்மணி போல் காத்தருள்வார். ஆமென்.